இன்றைக்கி நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு டிசைன் ப்ளவுஸை தான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் நான் ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது, இதுக்கு எப்படி வந்து ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிகினருக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு ஆரி ஒர்க் ஸ்டைலில் எப்படி வந்து இந்த ப்ளவுஸை ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கல்யாண பொண்ணுக்கான ப்ளவுஸு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் சாரீ வந்து நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த சாரியில் நமக்கு செப்பரேட்டாக வேறு கலர் எதுவுமே வந்து வரல. நமக்கு எல்லாமே சேம் ஒரே கலரில் தான் இருக்குது. பார்டர் மட்டும் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த பார்டரை மட்டும் தனியாக எடுத்து வச்சு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அது பளிச்சுன்னு நல்லா வந்து எடுத்து கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் எதுக்காக ஸ்டிச் பண்ணுறோம், அது நல்லா பார்க்குறதுக்கு தனியாக தெரியணும், அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவே இல்லாதப்ப நம்ம எப்படி அந்த டிசைன் ப்ளவுஸை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் தான். நான் இதுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர்லையே இந்த கலர் நல்லா டார்க் வயலட் கலர் வந்து வருது. அந்த வயலட் கலரில் சில்க் காட்டன் தனியாக எடுத்துருக்கிறேன். இது 80 பாயிண்ட்டு சில்க் காட்டன் தான். நான் இது மாதிரி சில்க் காட்டன் ஒரு பேக்காக வந்து வாங்கிக்கிறது. 80 பாயிண்ட்டு நமக்கு வந்து இது டிசைனுக்காக மட்டுமே நான் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறது. என்னென்ன கலர் வேணுமோ நம்ம இது போல் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மெயின் கிளாத்து லைனிங் இது ரெண்டும் தான் வந்து தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கீழே மடித்து தைச்சிருக்கேன். இப்போ தான் நான் வந்து கேன்வாஸில் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சும் கீழே இறக்கம் வந்து 7 இன்ச்சு. இப்போ நான் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன். பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த இந்த மாதிரி நெக் டிசைன் வரைஞ்சதுக்கப்புறமேலு அந்த நெக் டிசைன்லேருந்து ஒரு இன்ச்சோ அல்லது 1.25 இன்ச்சோ நமக்கு அந்த டிஸ்டன்ஸு, அதாவது அந்த டிசைனோட சைஸு இதை விட சின்னதாக வேணும்னாலும் நம்ம சின்னதாக வச்சுக்கலாம், பெருசாக வேணும்னாலும் பெருசாக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 1.25 இன்ச்சில் இந்த டிஸ்டன்ஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்து அதே ஷேப்பை கீழே வரைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ கீழே இன்னொரு டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு கேன்வாஸ் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிறைய கேன்வாஸை நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற கேன்வாஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கீழே வந்து இந்த பேட்டர்னில் தான் வந்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது போல் நம்ம வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நமக்கு 4 இன்ச் வருது அப்படின்னா, அந்த ஹைட்டு வந்து 4 இன்ச் வருது அப்படின்னா இந்த ப்ளவுஸோட லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த முடிகிற இடத்துல 2 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அது இங்கே மேலே 4னா அங்கே பாதியில் 2 இருந்தால் போதும். அப்படியே ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு கீழே நான் அன்னீவனாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்லீவுக்கு ஒரு டிசைன் போடுறேன். ஸ்லீவுக்கு போடுறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா பேக் பார்ட்டில், அந்த டிசைனே தான் ஸ்லீவுக்கும் நான் வந்து போடுறேன். ஸ்லீவில் ஃபுல்லாக கை வந்து பார்டருக்கு சரியாக போயிடுச்சு. பார்டர் சைஸ் வச்சாச்சு. அதனால் நான் வந்து இந்த செப்பரேட் கிளாத்தை வச்சு இந்த டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் நான் மொத்தம் 4 கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்லீவோட ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்லேருந்து பாதிக்கு பாதி வைக்கலாம், இல்லை பாதிக்கு முக்கால்வாசி வைக்கலாம். நமக்கு எப்படி வச்சா அழகாக இருக்கும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேலே ஒரு 6 இன்ச் இருக்குது அப்படின்னா இது ஒரு 3 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நான் எடுத்திருப்பேன். இது போல் தான் பாதிக்கு பாதியில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இல்லை ஒரு நம்ம 2.5 வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னா 2.5யும் வந்து வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு 8 இன்ச் இருக்கிற இடத்துல நம்மளால் 4 இன்ச் வைக்க முடியாது. ரொம்ப ஹைட்டாகவும் இந்த டிசைனை ஏற்றிட்டு போக முடியாது. ஏன்னா இதுக்குள்ளார நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ ஒர்க் பண்ணுறப்ப நிறைய பீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இன்னுமே வேலை அதிகமாகும். அதனால் கரெக்டாக மினிமமாக எப்படி வச்சா அழகாக இருக்குமோ அது போல் வந்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணினதை நான் சில்க் காட்டன் தனியாக எடுத்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒட்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசுறு தெரியாத மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக நான் பீஸ் எல்லாமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு பிசுறு தெரியாத மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மேலே நம்ம லேஸ் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு இதில் வந்து அந்த தையலை பிரித்து விடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லை.
அது வந்து கவலை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா பேக் பார்ட்டு, அந்த பேக் பார்ட்டில் பேக் சைடில் இது போல் கேன்வாஸை பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஃபஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சென்டர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சரியாக இருந்தாலே போதும். நம்ம இதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே மேலே கேன்வாஸில் பார்த்தீங்களா, நான் ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தோட அகலம் நமக்கு மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவில் அந்த கேன்வாஸில் நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துக்கிறேன். கிராஸில் வந்து கொடுக்கணும் இந்த சிசர் கட்டு. அதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசியோட தையல் அந்த ஓரத்துலேயும் வந்து போட்டு விட்டுடலாம். அதே போல் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து சேம் கலராக தான் இருக்கும். நம்ம ஒரு வேளை வேறு கலர் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த த்ரெட்டு வந்து லேஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமும் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை பிரித்து விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கீழே பாட்டமில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. ஆல்ரெடி வந்து இந்த பேக் பார்ட்டில் நான் மடித்து தைச்சிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே இதை மடித்து நம்ம வந்து தைச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டு மடித்து தைச்சிட்டு இதில் வந்து சைடில் வந்து கொஞ்சமாக கேன்வாஸ் பத்தாமல் இருந்தது. அதனால் அங்கே வந்து நான் எம்டி பேப்பரே வந்து விட்டுட்டேன், எம்டி கிளாத்தே விட்டுட்டேன். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த கார்னர் எல்லாம் மட்டும் கரெக்டாக ஷேப்பாக வர மாதிரி இது போல் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்னால் கொஞ்சம் தொடர்ந்து பேசவே முடியல, கொஞ்சம் இரும்பலாக இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்த மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இதோட சென்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இந்த மேலே வர வியும் கீழே இருக்கிற அந்த முக்கோணத்தோட வியும் சரியாக அழகாக வர மாதிரி நான் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து அப்படி தான் நினச்சேன். நம்ம ஒரு வேளை பின் போட்டிருந்தோம் அப்படின்னா கீழே இருந்தே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டில் இருந்தே பின் போடாமல் அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதனால் வந்து சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின் போட்டுட்டு அந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் எப்படி இப்போ பேக் பார்ட்டு தைச்சோமோ அதே மெத்தட் தான். கீழே வந்து மடிச்சு தைச்சிட்டு அதை அப்படியே கண்டினியூவாக தைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த முக்கோணத்துக்கும் நம்ம வந்து தைச்சி எடுத்துடணும். அப்புறம் அந்த முக்கோணத்து மேலேயும் வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேஸ் கொடுக்குறதா இருந்தாலும் லேஸ் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நிறையா சூப்பரான லேஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் லேஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. நான் இதுக்கு வந்து ஸ்டோன் லேஸ் தான் கொடுத்தேன். அதாவது இந்த ப்ளவுஸை நைட்டில் வேர் பண்ணாலும் சரி, காலையில் வேர் பண்ணாலும் சரி, நல்லா அழகாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோன் ஒர்க் லேஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். இதுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கின காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1100 ரூபா. எனக்கு வேலையுமே அந்தளவுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஒர்க்கு நான் செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மகிட்ட லைனிங் ப்ளவுஸ் தைச்சாங்க அப்படின்னா 300 ருபீஸ் லைனிங் ப்ளவுஸுக்கு. லைனிங் வந்து என்னையே போட்டுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து 50 ருபீஸு. அதுக்கடுத்தது புடவைக்கு ஓரடித்து ஃபால்ஸ் வைக்க சொன்னாங்க. புடவையில் நான் வந்து ஒரு லேஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இதில் குஞ்சம் இல்லை அப்படிங்கிறதுனால சரி குஞ்சம் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 100 ருபீஸ் ஆகுது. அது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், அது நான் வந்து இதில் ஆட் பண்ணல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. இன்ஸ்கர்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு 50 ருபீஸு. அப்போ டோட்டலாக வந்து இதுக்கே வந்து 500 ருபீஸ் வந்து போயிடும். பேக் நெக் டிசைனுக்கு 300ம் ஸ்லீவ் டிசைனுக்கு 300 தான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் நெக் டிசைன் வருது பார்த்திங்களா, அதுவுமே நான் வந்து ஆட் பண்ண கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நாட்டுக்கு வச்ச மணி இது எல்லாமே இது கூட தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். சரி ஓகே, அவங்க சொன்ன பட்ஜெட்டு 1000 ரூபா தான். நான் தான் வந்து ஒரு 100 ரூபா முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோன் லேஸ் இருக்குது பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 3 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா ஸ்டோன் லேஸு, அதுவே 1.5 மீட்டர் வரும். இதில் வந்து நான் மேலே கீழே 2 இடத்துலையுமே வச்சு தைச்சிருக்கேன். 3 மீட்டர் பக்கமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 40 ரூபா அப்படின்னாலும் எனக்கு அதில் ஒரு 120 ரூபா
அப்புறம் அந்த மணி ஒரு 30-40 ரூபாய்க்கு மேலே வரும். அப்போ ஒரு 150-160 ரூபாய் இதுலேயே வந்து போயிடுது. இப்போ நான் இந்த டிசைனுக்காக 600 ரூபாய் போட்டிருந்தேன். அப்போ அந்த டிசைனுக்காக 600 ரூபாயில் 150 ரூபாய் போகிறப்ப நமக்கு மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 450 ரூபாய் தான் இந்த டிசைனுக்கு நமக்கு கிடச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2mm பீடு வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு பஞ்சு, இந்த ஒரு பஞ்சுமே வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வச்சு ஊசி நூலையும் போட்டு ஸ்டிச் பண்ணுறதா. இந்த ஒரு பஞ்சோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபாய் 50 ரூபாயில் வந்து கிடைக்கிது. அப்போ அதுவுமே நம்ம இதில் வந்து சேர்த்தணும். அப்போ கிட்டத்தட்ட 200 ரூபாய் இதுக்கு போயிடுது. அது போக மீதி 400 ரூபாய் தான் நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. ஒரு சிலர் ஏன் எதுக்கு அப்படின்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம ஒரு ப்ளவுஸை மட்டும் பார்த்துட்டு அந்த ப்ளவுஸுக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பீட்ஸ் எல்லாமே நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சரியாக நான் வந்து கணக்கு போடலை. இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறதுக்கு எனக்கு 4-5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டோன் லேசஸ் எல்லாம் நான் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக தான் பண்ணுவேன். ஏன்னா மீறி போய் எங்கேயாவது ஊசி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் எங்கேயுமே சர்வீஸ் சென்டரில் இதை மிஷினை நான் எடுத்துகிட்டு சேலம் தான் வந்து போகணும். அதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த உடையிற மாதிரி இருக்கிறது எதையுமே நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். இது கல்யாணத்துக்காக அப்படின்னு கேட்டதுனால தான் ஒரு ஆரி ஒர்க் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணேன். கஸ்டமர் வந்து அமௌண்ட்டை மட்டும்தான் சொன்னாங்க. எனக்கு இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணும்னு எதுவுமே சொல்லலை. நீங்கள் பார்த்து அழகாக நல்லா வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணேன். இந்த டிசைன் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக நல்லா இருக்கும். எனக்கு இந்த டிசைனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு. அவ்வளோ அழகாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு அப்படிங்கிறது நமக்கு தேவை தான். ஆனால் வந்து அந்த அமௌண்ட்டை விட என்னோடய வேலை எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதே மாதிரி கஸ்டமரும் நல்லா திருப்தியாக இருக்கணும். அவங்க கொடுத்த காசுக்கு அவங்களுக்கு இது ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டிருந்தேன். இந்த ஒவ்வொரு பீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கையிலேயே தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். கையில் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேல் தான் வந்து சைட் ஜாயின் பண்ணி முடித்தேன். ஃபைனல் அவுட்லுக்கு இப்படி தான் இருக்குது. நம்மக்கிட்ட ப்ளவுஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அவைலபிளில். ப்ளவுஸுக்குன்னு கிடையாது, நீங்கள் எது வேணும்னாலும் கற்றுக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே 5 டேஸ் கிளாஸு 500 வந்து ஃபீஸ் வரும். இல்லை நீங்கள் வீடியோ கோர்ஸாகவும் வாங்கி கற்றுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆரி ஒர்க் ஸ்டைலில் கல்யாண பொண்ணுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் எவ்வளோ ரேட் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல் உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வாங்கணுமோ நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை ஒரு வேளை நான் கம்மியாக சார்ஜ் பண்ணிட்டேனோ இல்லை ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஊர் சைடில் இந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.